Hi, hello, hi, hello. See, இப்போ வார்னிங் கொடுத்துருக்காங்க இந்த நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் ஒரு 4-5 டேஸுக்கு வந்து ஹீட் வேவ்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், டெம்பரேச்சர் ரொம்ப உக்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இப்போ இந்த வார்னிங்கை பேஸ் பண்ணி நான் நிறைய விஷயம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ், சில ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறதெல்லாமே உங்களுக்கு நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஜென்ரலாக நமக்கு இந்த சம்மரில், பீக் சம்மர்லலாம் வேர்க்கூர் வரும், எஸ்பெஷலி இந்த முதுகு பின்னாடிலாம் அப்படியே கொப்பளமாக சின்ன சின்னதாக வெடிச்சிடும். இப்போ வேர்க்கூர் வந்தால் நமக்கும் என்னென்னா அந்த இச்சிங் சென்சேஷனும் போட்டு சுரண்டிக்கிட்டே இருப்போம், கை வீசி இழுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ என்ன ஆகிட்டோன்னா அது இன்னும் அக்ரவேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், இன்னும் அந்த இச்சிங் பெயின்லாம் ரொம்ப அதிகமாகும், இன்னும் ஒரு சிலருக்கு பஸ்ஸெல்லாம் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஹீட் ரேஷ் வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா சும்மா சொரியக்கூடாது. சொரியறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா ஒரு நைசில் பவுடரோ இல்லை ஒரு கேலமைன் சொல்யூஷனோ இல்லை வேறு என்ன ஜென்ரலாக இந்த ஹெர்பல் இதெல்லாம் மிக்ஸ் எல்லாம் இருக்குல்லையா, அந்த மாதிரி ஏதாவது சூதிங்காக அதை வந்து கூல் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் நம்ம போட்டு சொரிஞ்சு தேய்ச்சி சில பேர்லாம் செவுத்துலலாம் போட்டு தேய்ப்பாங்க, அப்படிலாம் அது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் முதுகு வந்து புண்ணாயிடும். சரிங்களா? ஓகே, ஃபைன். இப்போ எதுக்கு இவ்வளோ இதெல்லாம் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதுக்கு நான் சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இதை நான் இந்த வீடியோட எண்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன் எதுக்கு இதை இங்கே சொன்னேன் அப்படின்றத. பட் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சயின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரலாம். இப்போ இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் 2024க்கு இந்த பிரச்சனை வந்து ஒரு கரண்ட் அஃபேர் நியூஸாகவே வரும். ஏன்னா ஜூன் 2023 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸில் அந்த ஹைன்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது கேரளாவில் வந்து நைசில் பவுடர், நைசில்ன்றது ஜென்ரலாக வேர்க்கூர் பவுடர், அதுக்கு வந்து அதிகமாக டேக்ஸ் போடுறாங்க. நைசில் வந்து ஒரு மெடிசன், அதனால் வந்து டேக்ஸ் கம்மியாக, ஒரு மெடிசனுக்கு இருக்க மாதிரி கம்மியாக போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது பேஸ் பண்ணி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நைசில் பவுடர் வந்து மெடிசின் கிடையாது, இட்ஸ் அ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டு, அதனால் டேக்ஸ் எல்லாம் குறைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வெர்டிக்டே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இது வந்து கரண்ட் அஃபேர். ஏன்னா நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு மினிமம் ஒரு 1 இயர் இல்லை 18 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர் தேவை. இப்போ இது நியூஸில் இருந்ததுனால நம்ம வந்து நைசில் பவுடரை பற்றினே அதனோட பேசிக் காம்போசிஷனை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். டெஃபினட்டாக அது ப்ரிலிம்ஸ்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த நைசில் பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா டால்க்குன்றது பேசிக்கலி ஒரு சிலிகேட், மெக்னீஷியம் சிலிகேட், ஹைட்ரேட்டட் மெக்னீஷியம் சிலிகேட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஜிங்க் ஆக்சைடோட இன்னொரு நேம் என்னென்னா ஃபிலாசபர்ஸ் வூல். தென் வந்து குளோரோஃபெனசின் அப்படின்றது, அது வந்து ஒரு மசில் ரிலாக்ஸன்ட். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் asbestos மிக்சிங் இருக்குது அப்படின்னு தான் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. பட் அகெயின் தட் வி நீட் டு செக் த பியூரிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். சரிங்களா? தென் அது இல்லாமல் நீம் ஆயில் அண்ட் நவடேஸ் தே மிக்ஸ் அலோவேரா ஆல்சோ. தென் மார்கோசா, தட் இஸ் நீம் ஆயில்ன்றதான் மார்கோசா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நைசில் பவுடரில் இருக்குது. அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொன்று கேலமைன் சொல்யூஷன் சொன்னேன். கேலமைன் அப்படிங்கிற என்னன்னா பேசிக்கலி அது வந்து ஒரு ஜிங்க் கார்பனேட். சரிங்களா? இப்போது பாருங்கள், ஒரு சின்ன கேஸ், ஒரு நியூஸ், இதை நம்ம ஸ்கிப் பண்ணி போயிருந்தோம் அப்படின்னா எவ்வளோ விஷயத்த மிஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். கேஸை தாண்டி அதுக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி. இப்போ இந்த ஜிங்க் ஆக்சைடு ஃபிலாசபர் உள்ளுங்கிறது பழைய ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி, ஜென்ரல் சயின்ஸுங்கிறதே நம்ம இப்படி படித்தா தான் நிறைய விஷயம் கேதர் பண்ண முடியும். நீங்கள் தனியாக ஒரு புக் எடுத்து, இப்போ நம்ம புக்லேயே ஜென்ரல் சயின்ஸில் காமன் நேம், கெமிக்கல் நேம்னு ஒரு பெரிய டேபிளர் காலம் கொடுத்துருக்கோம், ஒரு 3-4 பேஜுக்கு. அதெல்லாம் படிக்கிறதுன்னு மைண்டில் ரிட்டென்ஷன் நிற்காது. ஆனால் இப்போ இந்த நியூஸை பேஸாக வச்சு இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டென்ஷன் இருக்கும். டெஃபினட்டாக கெமிஸ்ட்ரியிலேருந்து அப்ளிகேட்டிவாக 1 or 2 கொஷின்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த நைசில் பவுடர் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த அந்த வெர்டிக்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த நைசில் பவுடரோட காம்போனன்ட் என்ன, அண்ட் இன்ஃபேக்ட் இது அலைடு இன்னொரு நியூஸ் என்னன்னா அது கொஞ்சம் பழைய நியூஸ், பட் ஸ்டில் அது ரெலவெண்ட் தான். ஜான்சன்ஸ் பேபி பவுடரில் வந்து எத்திலீன் ஆக்சைடுன்னு ஒரு காம்போனன்ட் ஆட் பண்ணுறாங்க. அது வந்து கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் யூஎஸில் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜான்சன்ஸ் பேபி பவுடர் வந்து இனிமேல் நாங்கள் அது கலக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அது இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இது ரிலேட்டடான நியூஸ். ப்ளஸ் இதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டிய கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், யூஸ்ஃபுல் எஸ்பெஷலி ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாம். ரைட், ஃபைன். இப்போது அந்த ரேஷ் ஒரு நரேட்டிவ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நரேட்டிவ் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற பசங்களுக்கும் கிளியர் பண்ண மாட்டாங்கன்னு ஷியோராக தெரிகிற பசங்களுக்கும் நான் வித்தியாசம் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதாவது அந்த வேர்க்கூர் வந்தோடனே சூதிங்காக பவுடர் போடுறதோ இல்லை ஆயில் போடுறதோ இல்லை லோஷன்ஸ் க்ரீம் போடுறதோ அப்படிங்கிறது வந்து
அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பசங்க வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய பசங்க. போட்டு சுரிஞ்சுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு புண்ணாகிறவங்கெல்லாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண மாட்டாங்க. அதாவது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு உள்ள பொட்டென்ஷியல் உள்ள பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க. ஏற்கனவே இவ்வளோ நாள் படித்ததை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுவாங்க, டெஸ்ட் பேப்பர்ஸை ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, இந்த நேரத்தில் அனாவசியமாக வெளியில் சுற்ற மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்க மாட்டாங்க, நிறைய பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போல்லாம் நிறையா அந்த ஃபார்வர்ட் மெசேஜஸ் நிறையா வருது. இந்த பிடிஎஃப் அந்த பிடிஎஃப் 360 420 ஓகே 420 840 320 அப்படின்னு நிறைய வருது. எல்லாருமே பயங்கரமாக ஒரு ஹைப் கொடுத்து அவங்கவுங்க பிடிஎஃபை ப்ரமோட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாயிண்டர்ஸ் இது எல்லாமே வந்து இந்த வேர்க்கூர் வந்தால் சொரிஞ்சு விட்டு புண்ணாக்குற மாதிரியான விஷயங்கள். ஆனால் அதை விட்டுட்டு கிளியர் பண்ணுற பொட்டென்ஷியல் உள்ள பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ப்ரிலிம்ஸ் நியரிங்கில் வந்துருச்சு, இனிமேல் என்ன பண்ணணும்னா இவ்வளோ நாள் நம்ம படித்ததை ஒழுங்காக வீட்டில் உட்காந்து ரிவைஸ் பண்ணணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்குது, ஹோம்ஒர்க் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, எல்லாமே ஏற்கனவே படித்ததை திருப்பி நீட்டாக ரிவைஸ் பண்ணுறது, அதை ரீகாப் பண்ணுறது, அதுதான் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ப்ரொடக்டிவாக ஹோம்ஒர்க் பண்ணுற பசங்க டெஃபினட்டாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பொட்டென்ஷியலான ஆட்கள். பட் ஆனால் இந்த மாதிரி நிறையா மெட்டீரியல் வாங்குறது, புக் வாங்குறது, இல்லை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி லேப்டாப்பில் வச்சுக்கிறது, நிறையா சும்மா அதை நோண்டி இந்த பிடிஎஃப் அந்த பிடிஎஃப்னு எவனா குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ண அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது, அதை சரியாக ஒழுங்காக படிக்கிறது இல்லை, படிக்க முடியாது. அவ்வளோ பிடிஎஃப் அவ்வளோ டவுன்லோடாக படிக்க முடியாது. ஒழுங்காக ஒரு டெஸ்ட் பேட்சை உருப்படியாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் பயந்துக்கிட்டே இருப்பாங்க, ப்ரிலிம்ஸ் ஐயோ ப்ரிலிம்ஸ்னு. இதெல்லாம் வந்து நம்ம உடம்பை நம்மளே புண்ணாக்கிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு தீர்வாக ஒரு சொல்யூஷனை என்ன பண்ணணும்னா, காம் டவுன் பண்ணிக்கோங்க, ஸ்டேபிளாக உட்காருங்க, ரொம்ப சூதிங்காக மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, ரிவைஸ், ரிப்பீட், ரிவைஸ், ரிப்பீட், ரிவைஸ், ரீவர்க் த டெஸ்ட் பேப்பர்ஸ். இதை மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு இருக்கிற லிமிட்டட் நேரோ டவுன் பண்ண சோர்ஸஸ் மெட்டீரியல்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு, ஸ்டடி மெட்டீரியல்ஸை வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த 2 மாதம் மேக்ஸிமைஸ் பண்ணிங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு அதிகமான பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான வே. ஆனால் நீங்கள் வந்து உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, சரிங்களா? இல்லாட்டி குரூப் ஸ்டடி பண்ணுறேன், கம்பைன் ஸ்டடி பண்ணுறேன், நைட் ஸ்டடி பண்ணுறேன்னு ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து இதெல்லாம் வந்து இந்த டைமில் வேலைக்கே ஆகாது. எப்போவுமே இந்த டுவோர்ட்ஸ் எண்டு வரும்போது நம்ம ஐசோலேட் ஆகிட்டு ப்ராப்பராக உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணி கான்சென்ட்ரேட்டடாக எஃபர்ட்ஸ் போடுறது மட்டும்தான் நமக்கு ப்ரொடக்டிவாக இருக்கும். அண்ட் டெஃபினட்டாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண பொட்டென்ஷியலாக உள்ள பசங்க அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு வருஷமாக நீங்கள் 1.5 வருஷமாக வாட் எவர் இட் பி இல்லை ரிப்பீட் அட்டம்ஸ், இத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணின அந்த கலெக்டிவ் எஃபர்ட்ஸ் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் எஃபெக்டிவாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? ஸோ ப்ளீஸ் ஸ்டே சேஃப், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஹீட் வேவ் அண்ட் காம் டவுன், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரிவிஷன், repetition of revision, reworking, right? Wish you all the very best. Thank you.